சிறந்தவன் திசையிட்டும் புகழ் கொண்டவன் ராவண பெரும்பாட்டன் தந்தருளிய மருத்துவ குறிப்புகளுக்கு இணையாக உலகத்தில் எங்கும் மருத்துவம் கிடையாது. என்ன நீ தமிழ் அல்லாத மருத்துவம்ங்கிற? எம்பேடு குக்கர் அமெரிக்க பெரிய மருத்துவ நிபுணர். ஒரு பொண்ணு வருது, 16 வயசு பொண்ணு, அதுக்கு ஒவ்வாமை நோய். தண்ணி குடிச்சாலும் வாந்தி எடுத்துருது, சாப்பிட்டாலும் வாந்தி எடுத்துருது. என்ன செய்யறது தெரியல. மருத்துவம் கொடுத்து பாக்குறான், ஒன்னும் சரி வரல. வீட்டுல போய் படுக்கிறான், கனவு வருது, நோய் கனவுல வந்துருது. எனக்கும் நோயாளிக்கு இடையில நீ யாரான்னு கேக்குது அந்த நோய். விறுவிறுன்னு நடந்து போய் கதவை பூட்டிட்டு மருத்துவமனையில அந்த பெண்ணு படுத்திருக்க அறையை பூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறான். ஒரு 4-5 நாள் கழிச்சு திருப்பி போய் திறக்கிறான். அந்த பொண்ணு மயங்கி கிடந்து கையை காட்டுறா, தண்ணி கேட்கிறா, தண்ணியை கொடுக்குறான், வாந்தி வரல. பசிக்கு ஏதோ கேட்கிறா, இட்லி ஏதோ சாப்பிட கொடுக்குறான், வாந்தி வரல. மருத்துவ குறிப்புல எழுதுறான், எது சாப்பிட்டது எதுவும் செமிச்சிருச்சான்னு பார்த்து சாப்பிட்டா நோய் இருக்காதுன்னு எழுதுறான். கீரை எங்களுடைய அப்பா பெரிய தகப்பனார் நம்மாழ்வார் எழுதுறாரு, உன் பரம்பரை இருக்கலடா எம்பேடு குக்கர், உன் பரம்பரை கருவாகிறதுக்கு முன்பு எங்க பாட்டை எழுதியிருக்கான், மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின். இன்னொருத்தி வர்றா, அவ்வை வாரா, வள்ளுவன் நல்லா தான் எழுதியிருக்கான். 1.25 அடியில் இருக்கு, எழுசீர் விருத்தமா இருக்கு, ரொம்ப பெருசா இருக்கு, பிள்ளைங்க படிக்க கஷ்டப்படுவாங்கன்னு பசித்து புசின்னு எழுதி வச்சுட்டு போயிடுறா. எனக்கு இல்லாத மருத்துவம் என்ன இருக்குது? நீ பெரிய மருத்துவர் தானே, பெரிய விஞ்ஞானி, பெரிய பெரிய மருத்துவ மேதை தானே. ஏன் நீ இந்த கொரோனா வந்தா கபசுரம் குடின, டெங்கு வந்தா நிலவேம்பு குடி, மஞ்சக்கா மாலைக்கு மருந்து இருக்கா, கீழா நெல்லி ஆட்டுப்பால்லாம் அரைச்சு குடிங்கிறான். இது வரைக்கும் எனக்கு ஒரு வாரமா சளி இருமல் இருக்கு, எந்த மருத்துவத்தையும் மருந்து இல்லை. என் தம்பி மருத்துவரா இருக்கான், போய் கேட்டேன், அண்ணே இதை சாப்பிடுங்கண்ணே, எவ்வளவு, ஒரு வாரத்துல சரியாகும், சாப்பிடலன்னா அப்பவும் ஒரு வாரத்துல சரியாகும். அவன் சொல்லிட்டான், அண்ணே நம்புங்கண்ணே, மருந்து இன்னும் இல்லைண்ணே. மருத்துவம் படிக்க முடியாதுன்னு சொல்லாத, உன் தாய்மொழியை நன்றாக நீ கற்றுக்கொண்டால் உலகத்தில் எம்மொழியும் கற்கலாம். உன் தாய்மொழியில் மருத்துவத்தை கற்றுக்கொள். அவனுக்கு தொடர்புக்கு அந்த மொழி இந்த ஒரு மொழியை 6 மாசத்துல சென்னையில தெருக்கல்லவா அழகாக ஆங்கிலம் பேச 6 மாசத்தில் கற்றுக் கொடுக்கப்படும். 6 மாசத்துல கத்துக்கிற மொழி எதுக்கட ஆயுள் முழுக்க படிச்சுக்கிட்டே அலையிற? நீ எதுக்கு அழிகிற? எதுக்கு? நமக்கு ஒரு நோய். உள்நாட்டு அறிவியலை, உள்நாட்டு வரலாறை, உள்நாட்டு புவியியலை, உள்நாட்டு வேளாண்மையை இங்கிலீஷில் தான் படிப்ப. முதல்ல இந்த நோயிலிருந்து வெளியில வா. ஆங்கிலம் ஒரு மொழி, அறிவல்ல. இது அடிப்படையை விளங்கிக்க. இங்கிலீஷ் லாங்குவேஜ், நாட் நாலேஜ். அதான் நல்லா விளங்கிக்க. வெள்ளை என்பது நிறம், அழகல்ல.